பயணம். இதுதான் மனிதனுடைய வாழ்வு. இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணம். இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். அங்கிருந்து வெளியேறி வந்தார்கள் பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திற்கு. இது ஒரு ஓமையாக கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி, அல்லது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை நோக்கி. மனிதர்களாகிய நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கின்றோம்? மனிதனை எதெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறதோ அதற்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான். சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும், எல்லாரும் உதவுகிற சிந்தனையா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். ஒரு பயம் வருகிறது, ஒரு வெறுப்புத்தன்மை வந்து விடுகிறது, எனக்குள்ளே தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள். அப்படி என்றால் இந்த உள்ளத்தில் எழுகின்ற அன்பை, கருணையை, மன்னிப்பை, இரக்கத்தை வாழ முடியாமல் ஏதோ என்னை கட்டுப்படுத்துகிறது. இயேசு சொல்கிறார், நீ மோசே கொடுத்த மன்னா